கறிக்குழம்பு சுவையில் சென்னா மசாலா எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக சமையல் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி நான் வெட்டி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த குழம்பு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம். அதனால சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், முழு மல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா முழு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, நல்லா பெரிய சில்லு அளவுக்கு ஒரு சில் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க பூ மாதிரி. அப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்காக அப்புறம் இது கூட மசாலா சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் இது நான் ஃபுல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சமையல் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த குழம்பு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் எடுத்து வச்சதுனால நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு வதக்கி நம்ம அரைக்கிறதுக்காக நம்ம வதக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் இதில் நம்ம மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் வதக்கி விடுங்க. அடுத்ததான் நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 10 போல் உரிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. நான் இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் இதில் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா பூ மாதிரி திருகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி குழம்பு செய்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததான் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவையும் இதுலேயே நம்ம போட்டு வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம குழம்புக்கு இதுதான் மசாலா. நம்ம இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா எல்லாமே நம்ம ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாலாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம குழம்பு குக்கர்லாம் செய்ய போகிறோம். நான் குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடலை எண்ணெய் எதுலனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட கொஞ்சம் வாசமாக இருக்கும். குழம்பு நல்லா வாசத்துக்காக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோல, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருப்போம்ல கொண்டக்கடலை, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் கரெக்டாக இருந்துச்சு. 8 மணி நேரம் ஊறினா தான் நல்லா இருக்கும் கொண்டக்கடலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொண்டக்கடலையில் நல்லா உப்பு இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டே நம்ம குழம்புக்கு வதக்கி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்ல, இது மட்டும் போதும். நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பர் சைடிஷ். இது நல்லா கட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். விசில் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் அளவுக்கு நல்லா விசில் வரட்டும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து குழம்பு சூப்பராக இருக்கும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வாவ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் அடித்து காலையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக வந்திருக்கு குழம்பு நம்மளுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. குழம்பு இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.